அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாக்ரட்டிஸ் அவர்களுடைய கூற்றுப்படி மனிதன் முழுமையற்றவன், குறைபாடுடையவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா மற்ற உயிரினங்களாக நம்ம பார்க்கும்போது அதற்கான பணி எல்லாமே அதுக்கு தெரியும். இப்போ ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் வேட்டையாடணும், இனப்பெருக்கம் செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அதற்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது. அப்படி சிந்திக்கும் போது தான் தன்னுடைய முழுமையின்மையிலிருந்து முழுமையை நோக்கி நகரத்துக்கான ஒரு வாய்ப்பாக அவன் அதை பார்க்குறான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். சிந்திக்கிறதன் மூலமாக கலை, அறிவியல், தத்துவம், ஞானம் இப்படி பல வழிகள்லையும் தன்னுடைய தேடுதல்களை தேடி போய்கிட்டே இருக்கான். அதன் மூலமாக பல விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். மனிதனுக்கு பொதுவாகவே பல சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் யார், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், இப்படி அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே எப்பயுமே ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெற்றிடம் தான் அவனுக்கான இந்த தேடுதலை நோக்கி துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த முழுமையின்மை அப்படின்றது தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையாக இருக்குது. அதுதான் மனிதனின் பலம் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. The power of incompleteness. அவருடைய ரொம்ப ஃபேமஸான கோட் என்ன அப்படின்னா, நோ தை செல்ஃப், உன்னை நீ அறிவாய், உன்னை பற்றி முழுமையாக நீ தெரிந்து கொள். Know thyself, for within you lies the key to understanding the entire universe. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய வெளி தோற்றத்தையோ, நம்மளுடைய உடல் அமைப்பையோ, நம்மளுடைய எண்ணங்களையோ, நம்மளுடைய சிந்தனைகளையோ, நம்மளுடைய செயல்களையோ பற்றி அவர் சொல்லலைங்க. அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது நம்மளுடைய ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய நீதி, நேர்மை, ஞானத்தை வளர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய ஆன்மாவை வளப்படுத்த முடியும் அப்படின்றத அவர் முன்வைக்கிறார். அப்போ நம்மளுடைய ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வதே உண்மையான அறிவு. அதுவே உன்னை நீ அறிவாய் அப்படின்ற அந்த கோட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்தாக பார்க்கப்படுது. The unexamined life is not worth living. சோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. ஏன் அப்படின்னா நாம் நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய செயல்களை, நம்மளுடைய நம்பிக்கைகளை தினம் தினம் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இயந்திரத்தனமாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நாம் எதற்காக இங்கே வந்திருக்கோம், ஒவ்வொரு செயலையும் நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு நம்ம வாழ்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சுய பரிசோதனை தான் நாம் தினமும் மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு. ஒரு மனிதன் உண்மையான அறிவை பெற வேண்டுமானால் முதலில் தனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் அக்னாலேஜிங் இக்னரன்ஸ், சுய விழிப்புணர்வு, அறியாமையை ஒப்புக்கொள்ளுதல். சாக்ரட்டிஸ் பற்றி அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தான் உலகின் மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னார். ஐ நோ தட் ஐ நோ நத்திங். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியும். அறியாமையை அறிவது தான் ஞானத்தின் முதல் படி அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். விர்ச்சியூ இஸ் நாலேஜ், அறமே அறிவு. இது சாக்ரட்டிஸுடைய ரொம்ப புரட்சிகரமான தத்துவமாக பார்க்கப்படுது. இந்த தத்துவத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தீய செயல்கள் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அறியாமை தான். அறியாமையின் காரணத்தினால்தான் தீய செயல்களில் மனிதர்கள் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னாலே அறம் சார்ந்த செயல்களில் மட்டும்தான் மனிதன் எப்பயுமே ஈடுபடுவான் அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். இதை நம்ம கேட்கும்போது எப்படி ஒரு தீய செயல்கள் செய்கிறான் அப்படின்னா அது தீய செயல்னு அவனுக்கு தெரியாமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். உதாரணத்துக்கு ஒரு திருடனை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ திருட்டு தொழிலின் மூலமாக தான் அவனுடைய வாழ்க்கையே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவனுக்கு திருடுறது ஒரு தீய செயல் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா கூட இந்த தொழில் தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, அப்போ இதுதான் எனக்கு நன்மையான
உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இதில் இன்னும் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தீய செயலை செய்கிறதன் மூலமாக உன்னுடைய ஆன்மாவுக்கு நீயே தீங்கு செய்வதற்கு சமம் அப்படின்ற இந்த அறிவு உனக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீ அறியாமையிலிருந்து விடுபட்டுருவ அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். மனிதன் தன் அறியாமையை அகற்றி மெய்யறிவை பெறும்போது நல்லொழுக்கமும் அறமும் மலர்கிறது. அப்போ இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாம் செய்கிற தீய செயல்கள் எல்லாமே நம்ம யாருக்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தான் ஒரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம செய்கிற எல்லா தீய செயல்களுமே நம்மளுடைய ஆன்மாவுக்கே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது உடனே நமக்கு தெரியாது. அது ஒரு மாயை மாதிரி சுழற்சியின் மூலமாக திரும்ப நமக்கே தான் வந்து சேரும் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு வந்துருச்சுனாலே போதும். நம்ம யாருக்குமே தீய செயல்கள் செய்ய மாட்டோம். நாம் அறம் சார்ந்த செயல்களில் மட்டும்தான் ஈடுபடுவோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு சாக்ரட்டிஸ். நேர்மை, நீதி மற்றும் ஞானத்தால் நமது ஆன்மா வளப்படுத்தப்பட வேண்டும். உண்மையான அறிவு அப்படின்றது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஆள் மனதையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் அந்த உண்மையான அறிவு. அறமே அறிவு அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கான சரியான அறிவு வந்துருச்சு அப்படின்னா அது செயலை நோக்கி தான் போகும். அதுவும் நற்செயல்களை நோக்கி தான் போகும். அறம் சார்ந்த நற்செயல்களில் நாம் ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட செயல்களின் மூலமாக நம்மளுடைய ஞானம், அதாவது நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி அடைய தொடங்கும். அறியாமை தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம பிறக்கும்போது அறிவு ஞானத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். ஆனால் அறியாமை அப்படின்ற இந்த மேக மூட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மேக மூட்டத்தை நாம் தளர்த்திட்டாலே போதும், உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான அறிவை நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட அறிவு தான் இந்த ஆன்மாவை மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அறமே அறிவு என்ற தத்துவம் மனிதனின் சுய விழிப்புணர்வை வலியுறுத்துகிறது. சாக்ரட்டிஸுடைய தந்தை ஒரு சிற்பி, தாய் ஒரு மருத்துவச்சி. இப்போ இவருடைய கல்வி முறையை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறாரு அப்படின்னா, தாயுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார். ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய கரு தானாகவே உருவாகி இருக்கக்கூடியது. அதை வெளியே கொண்டு வர்ற வேலையை மட்டும்தான் நாம் செய்யணும். அதுதான் என்னுடைய தாய் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய்மை முறையை தான் நாம் பின்பற்றணும் அப்படின்றத சொல்கிறாரு. இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எந்த ஒரு கல்வி முறையும் அப்படியே சொல்லி கொடுத்து அவங்கள அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவுத்திறனை தட்டி எழுப்புற மாதிரியான ஒரு செயலாக இருக்கணும். அதாவது அந்த கருன்றது ஆல்ரெடி உள்ளே இருக்குது, அதை வெளியே கொண்டு வர வேலையை தான் பார்க்குறோம். அதே மாதிரி அறிவு ஞானம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் உள்ளே இருக்க தான் செய்யுது. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்கள யோசிக்க வைக்கணும். அப்போ அவர் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார் அப்படின்னா, இளைஞர்கள் எல்லார்கிட்டையும் போய் கேள்விகளை எழுப்பினார். நிறைய கேள்விகள் கேட்பதன் மூலமாக அந்த இளைஞர்கள் எல்லாரும் தனக்குள்ளேயே தன்னுடைய சிந்தனைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய அறிவை அடைய ஆரம்பித்தாங்க. அதுதான் உண்மையான அறிவு. அப்படிப்பட்ட உண்மையான அறிவு மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றும். அதாவது இந்த அறிவை அவர் ஆன்மாவோட ஒப்பிட்டு சொல்கிறாரு. நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்மளுடைய அறிவு நம்ம கற்றுக்கொண்டே இருக்கும் ஒரு மாணவராக தான் செயல்படணும். அப்படிப்பட்ட மாணவருடைய மனநிலைமையில் இருக்கும்போது தான் நம்மளுடைய ஆன்மா மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது உடலை விட ஆன்மா தான் மேன்மையானது. நம்மளுடைய இறப்பு வரை தொடர்ந்து நாம் பயணிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய அறிவை மேம்படுத்தி கொண்டே போக வேண்டும். அந்த அறிவே நம்மளுடைய ஆன்மாவை மேலும் வலுப்படுத்தி கொண்டே போகும், மெருகேற்றி கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு.
இன்றைக்கி சாக்ரட்டிஸ் அவர்களுடைய தத்துவங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு தத்துவத்துக்குள்ளேயும் உள்ளார்ந்த அவ்வளோ ஆழமான கருத்துக்கள் எல்லாமே புதைந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த ஒவ்வொரு கருத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்குறோம், கேட்குறோம். வெறுமனை பார்த்து கேட்டு அப்படியே அதை கடந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை நாம் தான் உருவாக்கணும். அதற்கு தான் நமக்கு 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அறிவை மேம்படுத்துறதன் மூலமாக நம்ம செயல் மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்போ நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ளே போய் அது உணர்தலாக மாறி அது செயல்களில் நம்ம வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த செயல்கள் வெளிப்படும் போது தான் நம்மளுக்குள்ளே நடந்த மாற்றங்களை நம்மளே உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் என்னுடைய சுயத்தை தேடி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா திரும்ப இந்த விஷயத்தை சொல்கிறதன் மூலமாக என்ன அறியாமையே எனக்குள்ளேயே ஆழமாக ஒவ்வொன்றும் உள்ளே போகுது. நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறத விட நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது எனக்குள்ளே நிறைய புரிதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ முதல்ல இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இது எனக்கான ஒரு படிப்பினையாக இருக்குது. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் படிப்பினையாக மாறும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கையை நோக்கி போகக்கூடிய அனைவருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டும். எல்லாரும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கையிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.